السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, மகத்துவமிக்க ரமலான் மாதத்தினுடைய 5வது நாளின் இரவு நேர தொழுகையை முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய வீட்டில் நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாம் செய்த வணக்க வழிபாடுகளையும் நின்று வணங்கிய இந்த இரவு நேர தொழுகையையும் பரிபூர்ணமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் நாம் எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் வேண்டியவனாக, கண்ணியத்திற்குரியவர்களை, திருமறை குர்ஆனினுடைய 96வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய முதல் 5 வசனங்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகத்திற்கு முதலாக இறக்கி வைக்கிறார். திருமறை குர்ஆனினுடைய 96வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய முந்தைய 5 வசனங்கள் இருக்குது இல்லையாமா? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாழம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அத்தியாயத்தினுடைய முந்தைய 5 வசனங்கள் இருக்குது பாருங்க. இந்த 5 வசனங்களை தான் முதலாக அல்லாஹுடைய ரசூலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? ஜிப்ரீலின் மூலமாக இறக்கி வைக்கிறான். இந்த 5 வசனங்களை இறக்கி வைப்பதன் மூலமாகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக என்ன செய்யப்படுகிறார்கள்? தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த அத்தியாயத்திற்கு 96வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டோம்னா அல் அலக் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத்துல் அலக் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் அலக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்ப்ப பையனுடைய சுவர் இருக்குது இல்லையாமா? கர்ப்ப பையனுடைய சுவர், அந்த சுவற்றுல அட்டை பூச்சியை மாதிரி தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள். கர்ப்ப பையனுடைய சுவர் இருக்குது பாருங்க, இந்த சுற்றுப்புற சுவர்கள் இருக்கிற கர்ப்ப பையனுடைய அந்த சுவர் இருக்கிற அந்த சுவத்துல ஏதாவது ஒரு இடத்துல அட்டை பூச்சி மாதிரி ஒட்டி கொண்டு இருக்கும் பாருங்க, அந்த ஒண்ணுக்கு பெயர் தான் இரத்த கட்டின்னு சொல்லுவாங்க. அட்டை பூச்சி மாதிரி ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய இரத்த கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பெயர் தான் என்னது? அல் அலக் அப்படின்னு அர்த்தமா. அதாவது மனித படைப்பினுடைய துவக்கம் இருக்குது பாருங்க, மனித படைப்பினுடைய துவக்கம். உயிரணு செனை முட்டையை போய் சேர்ந்த உடனே அந்த செனை முட்டை எப்படி கர்ப்ப பையனுடைய சுவற்றுல ஒட்டி கொண்டு இருக்குமோ அதற்கு பெயர் தான் என்ன பெயரு? அல் அலக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பெயருமா. அதாவது இந்த சூறாவினுடைய பொருளடக்கம் அப்படின்னு போட்டு சொல்லுவாங்க. இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னென்ன சப்ஜெக்டுகளை எல்லாம் பேச போகிறான், இந்த சூறாவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்னென்ன செய்திகளை போர்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா? முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி. அதாவது இந்த +2 10th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். சயின்ஸ் பாடம் சொன்னோம்னா லெசனை என்ன செய்வாங்க? எடுப்பாங்க. அந்த பாடத்துல இருக்கக்கூடிய போர்ஷன்கள், அந்த பாடத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்டுகள் ஒரு சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த சப்ஜெக்ட் வரும், இந்த சப்ஜெக்ட் வரும்னு சொல்லி போட்டு எழுதியிருப்பாங்க இல்லையாமா? இதே மாதிரி தான் சூரா அல் அலக். இந்த சூறாவினுடைய முதல் பகுதி என்னது அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது படிக்கக்கூடிய அந்த ஒரு பண்பு இருக்குது இல்லையாமா? படிக்கும் திறன். அந்த படிக்கும் திறனுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சூறாவினுடைய ஆரம்ப பகுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவார். அதற்கு அடுத்தபடியாக
எழுதுவதனுடைய சிறப்பு, எழுதி எழுதி நாம வைக்கிறோம் பாருங்க, எழுதுவதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த சூறாவினுடைய முந்திய பகுதியில நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவார். அதே மாதிரி கல்வி கற்குதல், கல்வி இருக்கணுமா, யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன இருக்கணும், நாலேஜ், எஜுகேஷன் என்ன செய்யணும், இருக்கணும். அந்த கல்வியை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், இந்த சூறாவினுடைய முதல் பகுதியில படிக்குதல், எழுதி வைக்குதல், கல்வி கற்குதல் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மூன்றையும் பற்றி என்ன செய்வான், இந்த சூறாவினுடைய முதல் பகுதியில அல்லாஹ் சொல்லி தருவான். இந்த சூறாவினுடைய அடுத்த பகுதியில 2வது போர்ஷனாக என்ன சொல்லி தருவான் நமக்கு அப்படின்னு கேட்டோம்னா, மனிதன் என்பவன் வரம்பு மீறிக்கொண்டே இருக்கிறான். மனிதனுடைய யதார்த்த பண்பு இருக்குது பாருங்க, மனிதனுக்கு இருக்கக்கூடிய யதார்த்த புத்தி, மனிதனுக்கு இருக்கக்கூடிய யதார்த்த குணம் இருக்குது பாருங்க, அது என்னது அப்படின்னு கேட்டோம்னா வரம்பு மீறிக்கொண்டே இருப்பான். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இதை செய்யி, இதை செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல என்ன செய்யறது, வரம்பு மீறுவது. செய்யாதுன்னு சொன்னோம்னா செய்கிறது, செய்யின்னு சொன்னோம்னா யாருக்கு மாறா செய்யறது. இப்படிதான் மனிதன் வரம்பு மீறுவான். எப்படிமா அல்லாஹ் சொல்லுவான், இதை நீ செய்யாத, இந்த செயலை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொன்னோம்னா துணிஞ்சு போய் செய்யறது. இல்லை இந்த காரியத்தை நீ செய்யின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு மாறா செய்யறது. அப்போ இந்த சூறாவினுடைய 2வது பகுதியில மனிதன் வரம்பு மீறிக்கொண்டே இருக்கிறான். இப்படி வரம்பு மீறக்கூடிய மனிதன் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டோம்னா, நான் என்னை யாரு கேட்பா, என்னைய யாரு கேட்பாங்க, என்னைய கேட்கறதுக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு மனிதன் வரம்பு மீறிக்கொண்டே இருக்கிறான் என்பதாக மனிதனுடைய அந்த வரம்பு மீறுதல் சொல்லி போட்டு ஒரு பண்பு இருக்குது பாருங்க, அந்த மோசமான பண்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இந்த சூறாவினுடைய 2வது பகுதியில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருவான். 3வது பகுதியில, இந்த சூறாவினுடைய 3வது பகுதியில அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டோம்னா, தொழுகையாளிகள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த தொழுகையை தடுக்கக்கூடியவன் இருக்கிறான் பாருங்க, இவனுக்கு கடுமையான தண்டனை நாம கொடுப்போம். தொழுகையாளிகள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அப்படி தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அந்த தொழுகையை கெடுக்கிற மாதிரி, அந்த தொழுகையை நாசமாக்குற மாதிரி யாரு இடையூறு கொடுக்கிறார்களோ இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன. அப்ப இதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். எதுல, தொழுகையாளிகள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அவங்க தொழுகையை கெடுக்கிற மாதிரியான சப்தங்கள், அவங்க தொழுகையை கெடுக்கிற மாதிரியான நடவடிக்கைகள், அவங்க தொழுகையை அவங்க சிந்தனையை கெடுக்கிற மாதிரியான செயல்பாடுகள்ல என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதே மாதிரியான காரியங்களை இந்த சூறாவினுடைய 3வது பகுதியில் அல்லாஹ் சொல்லி தருவான். இந்த சூறாவினுடைய 4வது பகுதியில் அல்லாஹ் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டோம்னா, நபியே, உன்னுடைய ரப்பை நீ நெருங்க வேண்டும் என்றால், உன்னுடைய ரப்பின் மீது நெருக்கத்தை நீ அதிகமாக்க வேண்டும் என்றால் அதிகமாக சுஜூது செய்யி. நாம இருக்கிறோம் இல்லையம்மா, நாம நம்முடைய ரப்போடு நம்முடைய தொடர்பை, நம்முடைய நெருக்கத்தை நாம அதிகமாக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணுமா, அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும் என்பதாக இந்த சூறாவினுடைய கடைசி பகுதியை சொல்லி இந்த சூறாவை அல்லாஹ் என்ன செய்வான், பரிபூர்ணமாக இறக்கி வைப்பான். அப்ப அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா திருமறை குர்ஆனுடைய 96வது அத்தியாயம் ஒரு 4 பகுதிகளை உள்ளடக்கிய அத்தியாயமாக இருக்கிறது. இந்த 4 பகுதிகளை அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தருகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் நாம் என்ன செய்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிர புரிவானாக. வாஹிது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.